ஹலோ எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை டைம் ஃப்ரேம் மூலயமா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் டெசெண்டிங் ட்ரையாங்கிள்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். சீரீஸ் 27 பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ இருக்கும். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை டைம் ஃப்ரேம் மூலயமா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடராக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மேக்ஸிமம் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரேஞ்சை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி, வீக்லி, டெய்லி, ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ். ஸோ இதுமாரி மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து இதில் இருக்கும். ஸோ இஃப் ட்ரேடர்ஸ் ஒர்க் ஆன் டெய்லி டைம் ஃப்ரேம், ஓகேங்களா, நான் டெய்லி டைம் ஃப்ரேமில் என்னோடய ட்ரேட் என்ட்ரி வந்து நான் எடுக்கிறோன்னா இருந்தால் என்னோடய அனாலிசிஸ் வந்து எதில் இருக்கணும்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் என்ன பண்ணணும்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நான் இங்கே ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன் வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து டிசிஎஸ்ன்ற கம்பெனி. ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ஸோ அதில் வந்து பில்டப் ஆர் டைம் கன்சாலிடேஷன் வந்து ஏதாச்சும் ஒரு ஜோனில் வந்து கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். பில்டப் ஆர் டைம் கன்சாலிடேஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகுதா. ஸோ இதுக்குள்ளவே தட் மீன்ஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே ப்ரைஸ் வந்து ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும், ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஜனவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது நெக்ஸ்ட்டு மார்ச். ஸோ இந்த பர்டிகுலர் தட் மீன்ஸ் ஒரு 2 மாதமாகவோ இல்லை ஒரு 3 மாதமாகவோ எப்படி வேணால் இருக்கலாம். ஒரு லாங்கர் டியூரேஷனில் ப்ரைஸ் வந்து இந்த 100 ரூபாயிலேருந்து 150 ரூபான்ற ப்ரைஸ்க்குள்ளே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு செக் பண்ணணும், வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு செக் பண்ணணும். சப்போஸ் அந்த கன்சாலிடேஷன் கிடச்சிச்சின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபார்ம் டைட் கன்சாலிடேஷன், தேர் ஆர் சான்ஸ் வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லோயர் டைம் ஃப்ரேம்ஸ். அப்போ நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேம்ஸ் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ட்ரேட் என்ட்ரியை நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து எடுப்போம். எப்படி எடுப்போம்னா, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிரும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். கரண்ட் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு நியராக இருக்கா இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கு நியராக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு நியராக இருந்துச்சுன்னா, ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு நியராக இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் வரப்போதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு என்ட்ரி எடுங்க. சப்போர்ட்டுக்கு நியர்பை இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் பிரேக் டவுன் வரப்போதா பார்த்துட்டு ஒரு என்ட்ரி எடுங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே வரப்போதா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறத ப்ரீவியஸ் சீரீஸில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டிசிஎஸ் சார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் அரௌண்ட் செப்டம்பர் 2014, தட் மீன்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2014 ஒரு நவம்பர் 30, 2015 அரௌண்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. தட் மீன்ஸ் ஒரு 1185 1410 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆச்சு. தட் மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், 210 பாயிண்ட் கிட்ட தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. எந்த ஷேர்னா டிசிஎஸ் வந்து ஒரு 1.5 வருஷமாக ஒரு 210ன்ற ஒரு ரேஞ்சில் தான் இந்த டிசிஎஸ் ஷேர் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சை எப்போ டிசிஎஸ் ஷேர் வந்து பிரேக் பண்ணுச்சோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ஃபால் கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ இது நியர்பை சப்போர்ட்டில் தான் இதோட பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா. நியர்பை சப்போர்ட்டுக்கு வரப்போ இதில் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சதுனால ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு பீரிஷ் என்ட்ரி வந்து நம்ம இங்கே வந்து எடுத்திருப்போம், ஓகேங்களா. டிசிஎஸ் வந்து இந்த நவம்பர் 30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஷார்ட் டேர்மாக ஒரு டவுன் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கன்சாலிடேட் ஆகி அப்புறம் திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு, ஓகேவா. ஸோ சப்போஸ் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நியர்பை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சுன்னா ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம ஒரு புல்லிஷ் ட்ரேட் வந்து எடுத்திருப்போம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சு நம்ம இந்த கன்சாலிடேஷன் ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். லோயர் டைம் ஃப்ரேமில் தான் என்னோடய என்ட்ரி வந்து நான் எடுத்திருப்பேன். ஸோ அப்போ
ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த கன்சாலிடேஷன் ஜோன் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் எனக்கு என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐ இருக்குல்ல, ஸோ இதை எனேபிள் பண்ணுறேன் 10 இஎம்ஐன்றது. ஸோ நியர்பை சப்போர்ட் கிட்ட வரப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த சின்ன கன்சாலிடேஷன் நடந்து கலரை மாற்றிக்கிறேன். ஸோ இந்த சின்ன கன்சாலிடேஷன் நடந்து முடிஞ்சிட்டு, ஸோ அந்த கன்சாலிடேஷனுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ 100% மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு 100% தெரியும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ரேஞ்சில் பாதி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வச்சுருந்தாலும் மார்க்கெட் வந்து ஸோ இந்த 1181லேருந்து 1056 வரைக்கும் போயிருக்கு. இட் மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 150 பாயிண்ட் கிட்ட நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஷேரை நம்ம வாங்கி செல் பண்ண முடியாது நம்மளால், இன்ட்ராடேயில் தான் நம்மளால் செல் பண்ண முடியும். சப்போஸ் ஃப்யூச்சராக நீங்கள் வாங்கியிருந்தாலோ இல்லை ஆப்ஷனில் எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாலோ நம்ம வந்து இதில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் டிசிஎஸில். ஓகேங்களா? ஸோ இந்த இஎம்ஐக்கு கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இந்த சப்போர்ட்டில் அதிகமான செல்லர்ஸ் தான் இருக்காங்க, இதோட ப்ரைஸ் வந்து கீழே தான் போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டாப் லாஸை இந்த ரேஞ்சுக்கு மீடியன் பாயிண்ட் சொல்லுவாங்க. மீடியன்னா 1183. ஸோ 1183 மேலே பார்த்தீங்கன்னா 1410ன்றது ஒரு ரேஞ்சுன்னு பார்த்தோம். டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1296ன்றது உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகேங்களா? 1296ன்றது உங்கள் ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆகலை. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1056 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு 100 பாயிண்ட் கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி கன்சாலிடேட் ஆகிட்டு அப்புறம் திருப்பி ஒரு அப் மூவ் வந்து கொடுத்து போயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்சாலிடேஷன் ஜோனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் டிசிஎஸ்க்கு சொன்னேன். நீங்கள் மற்ற சார்ட்டுக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி ஹையர் டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேமில் ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சிட்டு பட் இந்த என்ட்ரி வந்து நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஸோ பொசிஷனல் ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர், ஒரு 3 மாதம் ஒரு 6 மந்த் ஹோல்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். இல்லை நீங்கள் எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவில் டிசிஎஸ் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ஜோன் வரப்போ ஓகே டிசிஎஸ் வந்து கீழே தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதர் எக்ஸிட் ஆகலாம். இல்லை உங்களுக்கு ஃபேர் வேல்யூ ப்ரைஸஸில் இன்னும் சீப்பாக டிசிஎஸோட ஷேர் வந்து கிடச்சிச்சின்னா நீங்கள் இன்னும் ஃபர்தராக ஷேர்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் என்ட்ரி எடுப்பாங்க. அவங்க கன்சாலிடேஷன் ஆர் அந்த பில்டப் வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னா 1 day டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ we need to compare with higher and lower time frame for entries. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களோட கன்சாலிடேஷன் ஜோனை மார்க் பண்ணிவிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் உங்களோட என்ட்ரிஸ் வந்து எடுக்கணும். choose higher time frame for finding the tight consolidation. We can find the support and resistance at lower time frame. ஓகேங்களா? லோயர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களோட என்ட்ரி வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 day and 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து ஐஓபின்ற நம்ம பேங்கிங் செக்டார், ஃபெமிலியரான பேங்கிங் செக்டார் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக இப்போ 2023 டிசம்பர் 1 ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, தட் மீன்ஸ் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கு. தட் மீன்ஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா 41 ரூபாயிலிருந்து 47 ரூபான்ற ப்ரைஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. 41லேருந்து 47, தட் மீன்ஸ் அரௌண்ட் 6 ரூபான்ற ரேஞ்சுக்குள்ளே ஒரு 2 மாதம் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ட்ரேட் என்ட்ரி வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் தான் எடுப்போம். ஸோ அப்போ லோயர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் கிடச்சிருக்குங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நியர்பை எதுக்கிட்ட, இப்போ இந்த ஜோனை வரைஞ்சிட்டிங்க, ஜோன் வரைஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நியர்பை எதுக்கிட்ட அப்ரோச் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து போன கான்செப்டில் சப்போர்ட் கிட்ட அப்ரோச் பண்ணுச்சு. ஸோ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து அப்ரோச் பண்ணுது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி EMA 10 அப்படின்றத நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நியர்பை போகிறப்ப இந்த EMAக்கு மேலே தான் கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் வைக்குது.
அப்படின்ற பட்சத்தில் நிறைய பையர்ஸ் வந்து உள்ள இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. செல்லர்ஸை விட பையர்ஸ் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து மேல் நோக்கி புஷ் பண்ண பார்க்குறாங்க. அப்படி பிரேக் அவுட் கன்ஃபார்ம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் இந்த பெரிய கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுல்ல, ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எது வரைக்கும் போயிருக்குன்னா 83 வரைக்கும் ஐஓபி வந்து போயிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வச்சுருப்பீங்கன்னா, இந்த ஜோனை விட மீடியன் ப்ரைஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் இது வந்து 47, கீழே வந்து 41, 47 + 41 டிவைடட் பை 2, ஓகேங்களா, போட்டிங்கன்னா 44. ஸோ அப்போ 44ன்றது உங்களோட மீடியன் ப்ரைஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் இது மாதிரி பொசிஷன் எடுக்காமல் ஒரு பொசிஷனலாக ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2 மந்த் 3 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களோட வின்னிங் அக்யூரேசி. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க, இது நீங்கள் சொல்கிறீங்க பட் இது கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுமே, இது எப்படி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிம்பிளாக நிறைய பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டாக் மார்க், ஸோ நிறைய ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 400 300 வரும். ஸோ அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த பொசிஷன் வந்து எடுத்து வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஃப்யூச்சரில் இல்லை நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் ஒரு ஷேர் ரொம்ப அதிகமாக வாங்க தேவையில்லை. இப்போ 47 இதோட ஷேர் ப்ரைஸ் அந்த டைமில் பிரேக் அவுட் நடக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 ரூபா. ஒரே ஒரு ஷேர் வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 44 அப்படின்னு போட்டுட்டு இது மாதிரி கண்டிஷன் வந்து மெட் ஆகிறப்ப 47 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு டார்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2 or 3 டேஸ்லேயே உங்களுக்கு அழகாக அடிச்சிருக்கும் டார்கெட், ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு நிஃப்டி 50யில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ். ஸோ இது மாதிரி நிஃப்டி 50யில் நிறைய பேங்கிங் செக்டார்ஸ், ஐடி கம்பெனிஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அப்புறம் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ், ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லா டைமும் போய் எடுக்க போகிறதில்ல. எப்போ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருதோ, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நியர்பை, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு ஃபால் பேக் கொடுத்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த டைட் கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா 1 or 2 months இருக்கும். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது 1 year கிட்ட 1.5 years கிட்ட நம்ம இந்த கன்சாலிடேஷன் இருந்துச்சு. ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால உங்களுக்கு கன்சாலிடேஷன் ரொம்ப டியூரேஷன் எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 day டைம் ஃப்ரேமில் இந்த கன்சாலிடேஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஆர் நியர்பை சப்போர்ட் கிட்ட வரப்போ இந்த இஎம்ஏ அதை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் போன சீரீஸில் நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபைனலாக ஒரு ஸ்விங் லெவல் கிட்ட சாப்பி மூவ் ஒரு சாப்பி மூவ் வரும். இந்த சாப்பி மூவ் கிட்ட லாஸ்ட்டாக நியர்பை ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு ஸ்விங் லெவல் வரும்ல, ஸோ அங்கே வந்து பையர்ஸ் அதிகமாக உள்ளே வராங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக வேறு எதுனா கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன்ஸ் வேறு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேட் செட்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் அக்யூரசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து கொண்டு வரணும், ஓகேங்களா. ரேண்டமாக எல்லா நாளும் போய் பை என்ட்ரி செல் என்ட்ரின்னு எடுத்து லாஸ் பண்ணுறதை விட இது மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட ட்ரேட் வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஐஓபி டிசிஎஸ் 2 ஷேரை காட்டினேன். ஸோ இது மாதிரி நீங்கள் இதே ஐஓபியில் வேறு எங்கன்னா டைட் கன்சாலிடேஷன் வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேட் என்ட்ரி வந்து நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ இது 1 day வச்சுருக்கேன். ஸோ 1 hour வச்சுருக்கேன். இப்போ 1 day மாற்றிட்டேன். ஸோ இதில் கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள். ஐஓபியில் சின்னதாக ஒரு கன்சாலிடேஷன் வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்டில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. தட் மீன்ஸ் அரௌண்ட் 76லேருந்து 56. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஐஓபின்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 59. ஸோ இந்த ஜோன் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நம்மளுக்கு பிரேக் ஆகிருக்கு. இந்த பிரேக் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 47 கிட்ட வந்திருக்கு, ஓகேவா. மார்க்கெட் வந்து திருப்பி 47 கிட்ட வந்திருக்கு. ஸோ இது மாதிரியாக நீங்கள் கன்சாலிடேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த கன்சாலிடேஷன் வந்து நம்ம இன்னொரு பேர் வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அக்குமுலேஷன் ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு முன்னாடி நடக்கிறது வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ்.
ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு முன்னாடி நடக்கிற ஃபேஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். அக்குமுலேஷன் ஃபேஸில் ஃப்ரெஷ்ஷாக பையர்ஸ் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து அந்த பொருளை வந்து வாங்கணும்னு பார்ப்பாங்க நிறைய பேர். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐஓபிஏ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாலும், ஸோ இந்த க்ரீன் கலர் ஜோன் வந்து ஒரு அக்குமுலேஷன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பையர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸை ரொம்ப புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நார்மலாக ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் பண்ணுற பையிங் ப்ரெஷர் கிடையாது. இது ஃபுல்லாக இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ். ஸோ இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரியும் எவ்வளோ பெரிய கேண்டல்ஸ். ஸோ அப்போ அக்குமுலேஷன் ஃபேஸில் இந்த டைம் பீரியட் 2 மாதத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ்லாம் அன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடர்ந்து க்ரீன் கேண்டல்ஸ் தான். ஸோ அந்த ப்ரைஸை புஷ் பண்ணி 83 கிட்ட வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச், தட் மீன்ஸ் 60 ரூபாயிலேருந்து இந்த 76 ரூபாய்க்குள்ளே அவங்க வாங்கின ஷேர்ஸை வந்து நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டியூரேஷனில் விற்றுருப்பாங்க. தட் மீன்ஸ் இந்த ரெட் ஜோன் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபெப்லேருந்து ஸோ இப்போ ரீசெண்ட் ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் டியூரேஷனில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்றுட்டு திருப்பியும் ஷேர்ஸை விற்றுட்டாங்கன்னா ஆகும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஐஓபின்ற கம்பெனி வந்து திருப்பி ஒரு டிமாண்ட் ஜோன் நோக்கி வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இப்படி தான் இதோட சைக்கிள் வந்து நடக்கும். ஸோ இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா அக்குமுலேஷன் ஃபேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ இங்கே தான் இந்த கன்சாலிடேஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி கிடைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக ஒரே டைரெக்ஷனில் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது ஹையர் டைம் ஃப்ரேமில் செட் பண்ணிவிட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் உங்கள் ட்ரேட் என்ட்ரி வந்து எடுக்க பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் வேறு என்ன கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும், வாட்ஸ்அப் குரூப் தனியாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே உங்கள் நேம் மென்ஷன் பண்ணுங்கள், ஆட் பண்ணி விட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.